terrorized the people of occupied Jammu and Kashmir with draconian measures A country run by the military with a global reputation for terrorism, narcotics trade, and transnational crime. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூயார்க்கில் வந்து யுஎன்எஸ்சி மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அதாவது யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் முகமது ஷபாப் ஷரீஃப் வந்து இந்தியா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு யுஎன்எஸ்சி கவுன்சிலில். அதுக்கு வந்து நம்ம இந்தியன் டிப்ளமேட் பாவிகா மங்களானந்தன் வந்து ஒரு சூப்பரான ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க பதிலடியாக. அதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த யுஎன்எஸ்சி கவுன்சில்னால் என்னென்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஃபார்ம் பண்ணது தான் இந்த வந்து ஒரு யுஎனுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, வேர்ல்டு வார் 2 அப்போ வந்து நிறைய நாடோட ஒரு செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு பீஸ் மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு அக்ரெஷனான ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு போர் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பீஸும் செக்யூரிட்டியும் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லை. ஸோ அப்போ வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஆரம்பித்தது தான் வந்து யூஎன் சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு ஆர்கனைசேஷன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ஆர்கன்ஸ் இருக்கும். அதாவது யுஎன்எஸ்சி, அதாவது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. அதே மாதிரி யுஎன் ஜென்ரல் அசம்பிளி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் யுனைடெட் நேஷனல் செக்ரட்டரியேட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது 78வது செஷன் இது மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அதில் தான் அவர் வந்து பாகிஸ்தான் பிஎம் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங்கில் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வாரை பற்றி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் பாலஸ்தீன் வாரை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இந்தியா பக்கம் திரும்புகிறாரு. அதாவது இந்தியா பக்கம் திரும்பிட்டு ஆர்டிகல் 370 வந்து, அதாவது ஆகஸ்ட் 5, 2019 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370 வந்து எடுத்துட்டு ஒரு ட்ரக்கானியன், அதாவது ஒரு யூனிலேட்ரல் ஆட்சித்தன்மையை வந்து நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் திணிச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து யூனிலேட்ரல் ப்ரொவிஷன்ஸை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து குளோபலில் less than 1% ஆஃப் குளோபல் கார்பன் எமிஷன் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது இவரோட டோட்டல் எக்கனாமிக், பாகிஸ்தானோட எக்கனாமிக் க்ரோத்தே வந்து இல்லை. அங்கே எப்படி வந்து இவ்வளோ கார்பன் எமிஷன் இருக்குங்கிறத நம்ம இங்கே யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் வந்து குறைச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக போய் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஐஎம்எஃப்ல போயிட்டு கடன் வாங்கியிருக்காரு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில். சரி, நம்ம இந்த ஐஎம்எஃப், யுஎன்எஸ்சி, யுஎன் இதெல்லாம் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த யுஎன்எஸ்சியில் பேசியிருக்காரு. நம்ம சும்மா இருப்போமா? ஓகேவா? இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், கிராஸ் பார்டர் டெரரிசம் இதிலெல்லாம் கை போன பாகிஸ்தான் வந்து பேசும்போது நம்ம வந்து இந்தியன் டிப்ளமேட் வந்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அப்போ இவர் காலையில் பேசியிருக்காரு. அப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா, இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரைட் ஆஃப் ரிப்ளைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கண்ட்ரியை பற்றி பேசுகிறாங்கன்னா, அந்த கண்ட்ரி வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. அதாவது அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தான் நம்மளோட ஒரு சூப்பரான இந்தியன் டிப்ளமேட்டு பாவிகா மங்களானந்தன், அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவங்க பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேசின வீடியோ கொஞ்சம் பாருங்கள். 5th of August
2019, India has initiated unilateral illegal steps to impose what its leaders ominously call a final solution for Jammu and Kashmir. Day in and day out, 900,000 Indian troops terrorize the people of occupied Jammu and Kashmir with draconian measures including prolonged curfews, extrajudicial killings, and the abduction of thousands of young Kashmiris. At the same time, in a classic settler colonial project, India is seizing Kashmiri lands and properties and settling outsiders into occupied Jammu and Kashmir in their nefarious design to transform the Muslim majority into a minority. This hackneyed tactic is employed by all occupying powers, but it has always failed. In Jammu and Kashmir too, it shall fail by the grace of God. ஓகே, இந்த வீடியோ இப்போ பார்த்துருக்கீங்க. இப்படி தான் நம்ம இந்தியா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம பாவிகா மங்களானந்தன், நம்மளோட இந்தியாவோட டிப்ளமேட் வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து மிலிட்ரியை வச்சு தான் உங்களோட கண்ட்ரியை வந்து ரன் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ரெப்யூட்டேஷனான ஒரு குளோபல் டெரரிசம், போதைப்பொருள் இதெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து கொண்டு வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் பண்ணுற ஒரு நாடு வந்து எப்படி ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியான இந்தியா வந்து பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது கிராஸ் பார்டர் டெரரிசம் வந்து, அதாவது இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்டில் அட்டாக் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் கேபிட்டலான மும்பையில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது மும்பையில் வந்து இந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் வந்து நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்க. அதைத்தான் வந்து அவங்க வந்து அங்கே வந்து சுட்டி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இல்லாமல் நிறைய மார்க்கெட் பிளேசஸ், பிரில்கிமேஜ் இதெல்லாம் வந்து நிறையாவே நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு வந்து வயலன்ஸையும் பீஸையும் பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுலேயே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க டெரரிசம் மிலிட்டன் குரூப்ஸை வச்சு, இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில டெரரிசம் ஆர்கனைசேஷன் வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து அவங்க அங்கே சுற்றி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நெத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, இப்போ இதே வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ சிவியர் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கள் நாட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் நாட்டில் உள்ள மைனாரிட்டிஸை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒசாமா பின் லேடன் இது போன பயங்கரமான தீவிரவாதிகளை வந்து, பல நாட்டுக்கே அச்சுறுத்தின தீவிரவாதிகளை வந்து லாங் டைமுக்கு வந்து ஹாஸ்டேஜஸ் கொடுத்து அவங்க வந்து உங்கள் நாட்டில் வச்சுருந்த நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் கூட, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் கூட பார்த்தீங்கன்னா ஜப்பானை தாண்டி நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து இப்போ ரீசெண்டாக போயிருக்கு. அதுக்கான ஒரு 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமிங்கிற ஒரு நேம் வந்து நமக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட நாடை வந்து இவங்க பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது, அதுக்கான இடமும் கிடையாது. அதை ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு பக்கா பதிலடியோட பக்காவாக அவங்க வந்து கொடுத்துட்டாங்கிறது தான் நம்ம இது பார்க்க முடியும். ஸோ இவங்களோட ரிப்ளையும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ military with a global reputation for terrorism, narcotics trade, and transnational crime has had the audacity to attack the world's largest democracy. Pakistan has long employed cross-border terrorism as a weapon against its neighbors. It has attacked our parliament, our financial capital Mumbai, marketplaces, and pilgrimage routes. The real truth is that Pakistan covets
our territory, has continuously used terrorism to disrupt elections in Jammu and Kashmir, an inalienable and integral part of India. The nation that committed genocide in 1971 and which persecutes its minorities relentlessly even now, dare speak about intolerances and phobias. Mr. President, this assembly regrettably witnessed a travesty this morning. A country run by the military with a global reputation for terrorism, narcotics trade, and transnational crime has had the audacity to attack the world's largest democracy. I speak about the reference to India in the speech of the Pakistani Prime Minister. As the world knows, Pakistan has long employed cross-border terrorism as a weapon against its neighbors. It has attacked our parliament, our financial capital Mumbai, marketplaces, and pilgrimage routes. The list is long. For such a country to speak about violence anywhere is hypocrisy at its worst. It is even more extraordinary for a country with a history of rigged elections to talk about political choices, that too in a democracy. The real truth is that Pakistan covets our territory and in fact has continuously used terrorism to disrupt elections in Jammu and Kashmir, an inalienable and integral part of India. A reference has been made to some proposal of strategic restraint. There can be no compact with terrorism. In fact, Pakistan should realize that cross-border terrorism against India will inevitably invite consequences. It is ridiculous that a nation that committed genocide in 1971 and which persecutes its minorities relentlessly even now, dare speak. ஓகே. ஸோ ஃபார் இது தான் இந்த மீட்டிங்கில் நடந்தது. ஸோ இதுக்கான ரிப்ளைஸ் வந்து நம்ம இந்தியன் டிப்ளமேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக வந்து நம்ம இந்த வந்து யுஎன்எஸ்சிங்கிற ஆர்கனைசேஷன், யுஎன் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, இது யுஎன்எஸ்சியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, யுஎன்எஸ்சியோட பவர் என்ன, யுஎன்எஸ்சியோட மெம்பர்ஸ் யார், பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார், இதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் தென் பை பை சரி.